இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். கூடவே 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கடாயில் திருப்பி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இது அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா 3 எக்கை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா எல்லோவை சேர்த்துங்க. முன்னாடி 3 எக்கை வேக வச்சுருங்க. அதை நம்ம இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்திக்கலாம். இப்போ 2 விதமாக இங்கே எக் சேர்த்திருக்கோம். மொத்தமாக 6 எக் சேர்த்திருக்கோம். இதனால நமக்கு கிரேவி நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு எக் கிரேவி ரெடி.